பார்த்திபா, இந்த புடவை ஓகேவா? வாவ், செம்மையா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஆமா, நீங்களா இதை செலக்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண சாரிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஓகே. ரஜினி, புடவை மட்டும் இல்ல, அவருக்கு உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. ராகவி, ஆமா, நான் கொஞ்ச நேரம் அம்மா கூட இருக்கேன். அப்புறமா வந்து புடவை பார்க்குறேன். இத ரசிக்க தான் நான் வந்தேன். என் மனச உடைச்சல, இப்ப நல்லா அனுபவி. இது நாம எடுத்த பாக்ஸ் இல்லையே. அவருக்கு பிடிச்ச கலரா ரஜினி செலக்ட் பண்ண புடவை தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ, இது ராகவிக்கு எடுத்த முகூர்த்த புடவையாச்சே. ஐயோ, ஹலோ அனிதா, ஏய் புடவை மாறி போச்சுடி. ராகவிக்கு எடுத்த முகூர்த்த புடவை என்கிட்ட வந்துருச்சு. எப்படியும் ஒரு 10-12 புடவை வாங்கியிருப்போம். அதுக்கு என்ன இப்ப? அத்தனை புடவையில எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டா உங்க புடவை மட்டும் ஏன் மாறணும்? அதுவும் பெர்ஃபெக்ட்டா முகூர்த்த புடவை எப்படி உங்கள்கிட்ட வரும்? எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற் செல்லும். படிச்சிருக்கீங்களா? நாம சேரணும், நம்ம கல்யாணம் நடக்கணும்னு எந்த விதியும் எழுத போறதில்ல. நான் அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். முகூர்த்த புடவை என்கிட்ட வந்துருச்சு. புடவை மாறி போறதெல்லாம் ரொம்ப சகஜம் ரஜினி. நானே வந்து உன் புடவையை கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அனிதா. மா, எங்கடி போன? கீழே தாமா இருந்தேன். இங்க பக்கத்து வீட்ல ஒரு டெய்லர் அக்கா இருக்காங்க. என் சுடிதாரை ஆல்டர் பண்ண கொடுக்கலாமாமா? ப்ளீஸ்மா. இப்போ ஆல்டர் பண்ணி போட்டுட்டு எங்கடி போக போற? ரஜினி அக்கா தான் காலேஜ் சேர்த்து விட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, காலேஜ்க்கு போட்டு போவேம்மா. ப்ளீஸ்மா. சரி, பிடிவாத பிடிக்காத, போய் சீக்கிரமா கொடுத்துட்டு வா. நான் மேல துணி காய போட்டிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு சரிம்மா. வந்துடுறேன்.
சங்கரே, அப்பாக்கு இன்னும் 2 இட்லி வை. ஐயோ போதுமா, இதுக்கு மேல என்னால சாப்பிடவே முடியாது. போதும். சரிப்பா, ஒண்ணு வைக்கிறேன். போதுமா. என்னங்க? என்னங்க இங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டே இல்லம்மா, கை கழுவ வந்தேம்மா. கழுவியாச்சு இல்ல? அப்ப போங்க. ஏன் இங்க நிக்கிறீங்க? என்னங்க முழிக்கிறீங்க? போங்க. ஆ ஆ ம். என்ன மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு இதை செஞ்சிருக்கல்ல? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் நினைச்சா எப்பவோ ரஜினி கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க முடியும். அவ மேல இருக்கிற நன்றிக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி போட்டோ நான் வச்சிருக்கேன். அது ஞாபகத்துக்காக மட்டும்தான். வேற எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, நீ என்ன செய்வியோ எது செய்வியோன்னு தெரியாது. கீழே அந்த போட்டோ யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது. போ, உடனே போய் எப்படியாச்சும் அதை கிழிச்சு போடுற வழியை பாரு. இல்ல அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது.